இப்போ எம்சிபி ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்சிபி சிங்கிள் போல் எம்சிபியாக இருந்தாலும் சரி, 2 போல் 3 போல் எதாக இருந்தாலும் சரி, எம்சிபி வந்து ட்ரிப் ஆகுது. அது எதனால் ட்ரிப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆர்ம்ஸ் அதிகமாக போகிறனால தான் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல், அது வந்து எங்கேயாவது ஃபேஸ் வயரிங்க பாடி ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து ட்ரிப் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு M40 எம்சிபி எனக்கு வந்து ட்ரிப் ஆகிருக்கு. இது வந்து நான் மோட்டருக்கு லைன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கரெக்டாக M40 ஆர்ம்ஸ் அப்படின்னா 35 ஆர்ம்ஸ் இல்லாட்டி 37 ஆர்ம்ஸ் வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக M40 யூஸ் பண்ணியிருக்கேன், C40 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 40 ஆர்ம்ஸ் வரைக்கும் நான் கேப்பபிளாக யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக 35 இல்லாட்டி 37 அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரிப் ஆகும். ஆர்ம்ஸ் அதிகமாக போனால் மட்டும் இல்லை, எனக்கு ஏதாவது இப்போ மோட்டரில் ஏதாவது ஒன்று வைண்டிங் போயிடுச்சு, இல்லாட்டி ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா கூட எம்சிபி வந்து எனக்கு ட்ரிப் பண்ணி விட்ரும். இப்போ மோஸ்ட் ஆஃப் இப்போ வீட்டில் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து எம்சிபி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே நிறைய டைம் பார்த்துருப்போம். ஒரு எம்சிபி சிங்கிள் போல் எம்சிபி சுவிட்ச் ஏதாவது ஒன்று ட்ரிப் ஆகிருக்கும். அது ஒரு டைம் ட்ரிப் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஓயாமல் ட்ரிப் ஆச்சுன்னா நம்ம அதை எடுத்து பார்க்கணும். நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை எம்சிபி வந்து ஒரு அளவு தான் நம்ம ட்ரிப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓயாமல் அது ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதில் இருக்க மெக்கானிசம் போயிட்டு கடைசியில் வந்து நம்மளோட ஹோம் அப்ளிகன்ஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால் அது ஃப்ரீயாக இருக்கும்போதே அதை பார்த்துட்டா அது பெட்டராக இருக்கும்.